என்ன பண்றீங்க, எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களாப்பா? இன்னைக்கு ஒரு சர்ப்ரைஸ் வீடியோ தான். அது கல்பனாக்கு தான் இந்த வீடியோ சர்ப்ரைஸ் பண்ண போறேன். ஸோ என்னென்ன வீடியோ சர்ப்ரைஸ் பண்ண போகல, அவளுக்கு வந்து முக்கியமா இதுல ஒரு கண்டென்ட் இருக்கு. கண்டிப்பா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் அவள் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டே இருந்தா இந்த மாதிரிலாம் நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி என் மனசுலேயே அந்த மாதிரி இருந்தது. கல்பனாக்காக இது மாதிரி பண்ணணும். ஏன்னா நேற்று அவளுக்கு பர்த்டே சரியாவே செலிப்ரேட் பண்ணல. ஒரு வருஷம் கூட நாங்கள் அந்த மாதிரி இருந்ததே இல்லை. இந்த வருஷம் அந்த மாதிரி இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அதனால சரி இப்படியாவது ஒரு சர்ப்ரைஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பண்ண போகிறோம். ஸோ கல்பனா வந்து வீட்டில் இருக்காங்க. அவங்க இப்போ வீடியோ எடுக்கிறது ஒரு தம்பியில் எடுத்துட்டு அப்படி. இப்போ நம்மளுக்கு வந்து எங்கே வந்திருக்கோன்னு கேட்டீங்கன்னா, நான் டேட்டு போட தான் வந்திருக்கேன். ஆல்ரெடி ஒரு டேட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தம்பி தான் வந்து போட்டுட்டாங்க. இவர் பேர் வந்து கோபி. தம்பி வந்து கோபி. ஃபர்ஸ்ட் வந்து அரியனூர் வச்சிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு டேட்டு போட்டுட்டு இருக்காங்க எனக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டேட்டு போடுறதுக்காக நான் வந்திருக்கேன். ஸோ வந்து என்ன டேட்டு போட போகிறோம் என்னன்றத இனிமேல் தான் சொல்ல போகிறேன். எங்கள் தம்பிகிட்ட தான் சொல்ல போகிறேன். கல்பனாவோட ஃபேஸும் அண்ட் தென் பேஜ் அவளோட பேரையும் நம்ம வந்து போட போகிறோம். ஸோ கடைசியாக எந்த மாதிரி இதில் பண்ண போகிறோம் அப்படின்றத போட்டுகிட்டே பார்ப்போம். இனிமேல் வரப்போகிற சர்ப்ரைஸ் எல்லாத்தையும் நீங்களும் வந்து கல்பனாட்ட கொள்ளும் போது எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். பார்க்கலாம் வாங்க. நம்ம என்ன வரைய போகிறோம்னா, இங்கே பாருங்கள் கல்பனாவோட ஃபேஸு. ஸோ இதுதான் என்னோட ஃபோனில் இருந்தது. ஸோ இதை தான் கொடுத்துருக்கேன். இந்த ஃபேஸை தான் நம்ம இந்த இடத்துல வந்து இந்த தம்பி வந்து போட்டுவிட போகிறோம். அப்படி சரி ஓகே. போட்டுட்டு இருக்கும்போது எப்படி போட்டுருக்காங்கன்றதை பார்க்கலாம். ஓகேப்பா, நம்ம தயாராகிட்டோம். என்ன கொஞ்சம் வலிக்கும், இருந்தாலும் அன்புனால வலி அவ்வளோவா தெரியாது. கரெக்டாக இல்லையா? அன்பு இருக்கவங்களுக்கு வலி தெரியாது. பாருங்கள், இதுதான் இந்த ஃபாண்ட்டு தான் போட போகிறாங்க. ஸோ கல்பனாவோட ஃபேஸ் இதுதான். ஸோ இதெல்லாம் தான் போட போகிறாங்க. தம்பி வலிக்காமல் போடுறீங்களா? ஓகே, இப்போ போட போகிறப்ப ஃபைனலாக தம்பி வந்து வலிக்காமல் போடுவான்னு நினைக்கிறேன். வலிக்காமல் போடுறீங்களா தம்பி? அழுதாமல் இருந்தால் சரியா? சரி ஓகே, போட போகிறோம். வலி இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன்னு கேட்டால் நம்ம அன்பால் யாருக்காக போடுறோமோ அவங்கள நினச்சிக்கிட்டா அந்த வலியெல்லாம் போயிடும். கரெக்டாக இல்லையா? ஸோ கல்லுவோட ஃபேஸ் இதுதான். ஃபைனலாக இந்த மாதிரி இதுதான் வரப்போகுது நம்ம கையில். சரி பார்ப்போம், போட போகிறாங்க பார்ப்போம். இந்த மாதிரி தான்ப்பா வரப்போகுது அவுட்புட்டு. இப்போ சும்மா வச்சு பார்த்துருக்காங்க. அவுட்புட் எப்படி வந்துருக்குறத பார்ப்போம். ஓகேப்பா, ஃபைனலாக வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். கல்பனா வந்து மேலே இருப்பாங்க. அவள் வந்து இதாக இருப்பாள், உட்காந்துட்டு ஏதாவது ஒன்றும் பண்ணிகிட்டு இருப்பா, ஃபோனுக்கு என்ன நோண்டிகிட்டு இருப்பா. நான் வந்துட்டேன். அவுட்புட் எப்படி வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். இதோ பாருங்கள், நல்லா வந்திருக்குது, சூப்பராக வந்திருக்குது. கல்பனா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பார்க்கலாம். இல்லைங்க சர்ப்ரைஸு நல்லா இது வரைக்கும் நான் தனிப்பட்ட முறையில் சர்ப்ரைஸ் பண்ணதில்லை. கொஞ்சம் வீடியோ நானே எடுக்கிறதுனால கொஞ்சம் ஷேக் ஆகும். இது நினச்சிக்காதீங்க. இருங்க, கல்பனா என்ன பண்ணுறான்னு பார்க்குறேன். துணியெல்லாம் துவைச்சி காயப்பா. டிவி பார்த்துட்டு இருக்கிறா. ஒரு நிமிஷம். ஓய் கல்பனா, என்ன பண்ற? சவுண்ட் கம் பண்ணு.
சவுண்டு கம்மி பண்ணுங்க கல்பனா. உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். என்ன சர்ப்ரைஸாக இருக்கும் சொல்லு, கண்டுபிடி. ஏதாவது இருக்குதா? நேற்றே ரொம்ப வாட்சா இருக்கிற வாட்சே போதாதா? அத்தனை 1000 வாட்ச் வச்சிருக்கிற, அது போதாதா? நீ தானே சர்ப்ரைஸ். இங்கே வா. அப்ப எனக்கு சர்ப்ரைஸ்னா வாட்ச் வாங்கி தந்தா சர்ப்ரைஸா இருப்பேன். அதுதான் உனக்கு சர்ப்ரைஸா? ஆமா. அதை விட சூப்பரான சர்ப்ரைஸ். லைட் போட்டுக்கிறேன். ஏன் உனக்கு என்ன அழகா இருக்கிறியா? லட்சணமா இருக்கிற பாரு, எவ்வளோ அழகா இருக்குது பாரு. எங்க போன இவ்வளவு நேரம்? மதியானம் லஞ்சை முடிச்சுட்டு உனக்கு கொண்டாந்து வீட்டில் விட்டுட்டு அதுக்குள்ள 1000 ஃபோனு. நீ ஒரு பக்கம், இந்த அந்த அப்பன் டாடி ஒரு பக்கம், இந்த பாரு எப்படி இருக்கு சர்ப்ரைஸு? நல்லா காட்டிது கொஞ்சம். நல்லா இருக்குதா? ஐயோ, நீயே தனியா எடுத்துட்டு இருந்தியா வீடியோ? ஐயோ, உன்னை என்ன கூப்பிட்டு போயிருக்கலாம்ல. அதுக்கு பேர் சர்ப்ரைஸா இருக்கு. செமையா இருக்குதுமா. நல்லா இருக்கா? எப்படி போட்டோலாம்? போட்டோ என்கிட்ட இருந்தது ஒரு போட்டோ. நான் வந்து அனுப்பிச்சு விட்டு தம்பிட்ட சொல்லி பெரிய ஆளா ஜாலி. சூப்பரா இருக்குமா. தேங்க்யூ. நல்லா இருக்குதா? செமையா இருக்கு சர்ப்ரைஸ். நல்லா இருக்குதா சர்ப்ரைஸ்? பிடிச்சிருக்குதா? சூப்பரா இருக்கு. ஆனா வலிச்சிருக்கும்ல, ஏமா போட்ட? அட என்ன கண்ணு, உன்னை நினைச்சுக்கிட்டா அன்பா. அது என் மூஞ்சி குட்டா இருக்குமா. இவ்வளவு பெரிய மூஞ்சி போட எவ்வளவு வலிச்சிருக்கும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை கண்ணு, வலி இருக்கதான் செஞ்சிச்சு. இருந்தாலும் அன்பா இருக்கு உங்களுக்கு. அன்பா நம்ம என் பிள்ளைய நினைக்கும் போது எனக்கு அதை விட என்ன வலி சொல்லு பார்க்கலாம். கண் கலங்கு. இங்கே பாருங்க. அம்மா பாருங்க, நானும் நெக்ஸ்ட் டைம் உனக்கு போட்டேன். அதெல்லாம் எனக்கெல்லாம் நீ போடணும். வலி நீலாம் தாங்க. அதுதான் எப்படிமா இவ்வளவு வலி தாங்கல? வலிதான் அது இருக்கு. அதுக்காக அன்பானவங்களுக்காக நம்ம போடும்போது எப்பவுமே வலியா தெரியாது. ஸோ நல்லா இருக்கான்னு சொல்லுங்கப்பா. நல்லா இருக்குதாப்பா? என் மூஞ்சி இவ்வளவு அழகா இதுல தானே பாக்க. சரிப்பா, ஓகே. கல்பனா சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பொண்ணோட பேச வந்து என் கையில போட்டதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அன்பான வலி இருக்கதான் செய்யும். அன்பானவங்களுக்காக நம்ம ஒரு விஷயம் பண்ணும் போது அந்த வலி கூட எனக்கு அவ்வளவா தெரியல. சரி, ஓகே. கல்பனா சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க. இந்த வீடியோ வந்து நான் வந்து வீடியோக்காக பண்ணல. உண்மையிலே என்னோட மனசார என் பொண்ணு பிறந்த நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஒரு நல்ல சர்ப்ரைஸ் கொடுக்கணும், லைஃப் லாங் அதை மறக்க முடியாதவளா கொடுக்கணும். நம்ம தான் என்னையவே நான் வந்து என் கையால, நான் என் கையில என் பொண்ணோட உருவத்தை வயிற்றுல சுமந்தது வேற 10 மாசம். இது நான் சாவர வரைக்கும், என் காடு கட்ட போற வரைக்கும், மண்ணுல போற வரைக்கும் இந்த இது இருந்துக்கும். இது வந்து இந்த மாதிரி நான் பண்ணது உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்குதா என்னன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. என் பொண்ணு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க, நானும் ரொம்ப ஹாப்பி. ஓகேங்க, பாய்ங்க. மறக்காம மாம் அண்ட் டாட்டர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.